வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் மருத்துவ குணம் வாய்ந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். இதில் துவையல் செய்யலாம், கூட்டு செய்யலாம். ஏற்கனவே கூட்டு செஞ்சுருக்கிறேன், அதோட லிங்கம் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. இது நெஞ்சச்சளியை போக்கி நுரையீரலை பலப்படுத்தும், கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. மஞ்சக்காமலை இருக்கிறவங்கலாம் வச்சு சாப்பிட்லாம். இது முடி வளர்ச்சியை தூங்கட்டக்கூடியது. எண்ணெய் காய்ச்சி தலைக்கும் தேய்க்கலாம், சமைச்சும் சாப்பிட்லாம். பார்க்குறவங்க தான் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரைங்கும் போது மஞ்சள் பூ இருக்கும். இதில் வெள்ளை பூவாக இருந்தால் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை. அதுவும் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாம், இதுவும் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாம், சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து இலை இந்த மாதிரி பார்த்து வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இது அப்படி வலுவலுன்ற காஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். துவையலுக்கு பருப்பெல்லாம் வறுத்து எடுக்கணும். அதுக்கு இந்த மண் சட்டியில் ரைஸ் பிராண்ட் ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 6 பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு பாதி வரவிட்டோன்னே தான் நம்ம உளுந்து போடணும், இல்லாட்டி கருகிரும். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 2 மிளகாய் போட்டுக்கலாம். காரம் அவங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. கீரை இப்படி ஆஞ்சி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இலையாக தண்டு வேண்டாம். இந்த கீரையை நம்ம இதிலே போட்டு வதக்கிக்கலாம். இந்த கீரை வதங்கும் போதே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வாசனைக்கு தான் எல்லாம். இந்த அளவு வதங்கினோன்னா நம்ம 1/4 கப்பு தேங்காய் துருவல் இருக்குது, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு ராக் சால்ட் எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். நம்மளோட வீடியோவில் வியூஸ் போகுது போகாது அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. மக்களுக்கு நல்லதாக சொல்லி இருக்கணும். இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த கீரையெல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்கிது, அதான் மக்களுக்கு கொண்டு போகணும். அதனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன். வியூஸ் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆற ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ அரிதாக கிடைக்கக்கூடிய மிக சத்தான இந்த கீரையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.